சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸில் இப்போ வந்து எலக்ட்ரிக் மாடலே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டிசைன் வைஸ்னு வந்து பார்க்குறப்ப நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சு ரியர் வரைக்குமே அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆங்குலராக கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கில் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஆங்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப 71 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு போகும்னு சொல்கிறாங்க. 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து டாப் ஸ்பீடில் போகிறப்ப 95 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ரியல் டைமில். மேபி கொஞ்சம் வந்து குறையும். அதே மாதிரி இந்த ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீட்டு வந்து கொஞ்சம் அந்த பேனலுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப காம்பாக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஹைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து கால் வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இங்கே இன்க்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. பர்க்மேனில் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். கொஞ்சம் கால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் நமக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சார்ஜிங் டைம் அப்படிங்கிறப்ப 6 மணி நேரம் 42 நிமிஷத்தில் தான் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். ஃபிக்ஸ்டு பேட்டரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் பற்றி அவங்க ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை. அதேமாதிரி எத்தனை வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து 71 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும். 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நன்றி.